நீர்கொழும்பு சிறைச்சாலை விவகாரம் பெரியளவில் வலுப்பெற்றதைத் தொடர்ந்து மீண்டும் சிறைச்சாலைகளில் மோதல்கள் ஏற்படுவது ஒரு வழக்கமான நிலைமையாக வந்திருந்தன. ஒரு சில சிறைச்சாலைகளில் சிறிய அளவிலான மோதலே ஏற்பட்டிருந்தது. ஆனால் மீண்டும் மகர சிறைச்சாலையில் ஏற்பட்ட திடீர் மோதலில் மிக பெரிய அளவிலான சிக்கல்கள் இந்த அரசாங்கத்துக்கு ஏற்பட்டிருக்கின்றன. மகர சிறைச்சாலையில் நேற்று ஏற்பட்ட மோதலின் எதிரொலியாக சிறை கைதிகளின் ஒரு பிரிவினர் தப்பியோடும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. சிறைச்சாலைக்குள் கைதிகள் கட்டுப்பாடில்லாமல் நடந்து கொள்வதாகவும் அங்குள்ள வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. மகர சிறைச்சாலையை சுற்றியுள்ள சுவரை உடைக்க கைதிகள் முயற்சிப்பதாகவும் தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையில் கைதிகள் அடங்கிய மற்றொரு குழுவினர் 15 அடி உயர்ந்த கட்டையை அகற்றிவிட்டு சிறையிலிருந்து தப்பிக்க முயன்று வருவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். இதேவேளை மகர சிறைச்சாலையில் ஏற்பட்ட திடீர் மோதல் மற்றும் பதற்றமான நிலைமையால் கைதி ஒருவர் உயிரிழந்துள்ளார். அத்துடன் 6 கைதிகள் காயமடைந்த நிலையில் ராகம போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இவ்வாறான பின்னணியில் நிலைமையை கட்டுப்படுத்த போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் இராணுவத்தினர் சிறைச்சாலை முன்பாகவும் சிறைச்சாலையை அண்மித்த பகுதிகளிலும் பாதுகாப்புக்காக அமர்த்தப்பட்டுள்ளனர். மகர சிறைச்சாலையில் ஏற்பட்ட பதற்றமான நிலைமையை தொடர்ந்து ராகம பகுதியில் ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டு அப்பகுதியில் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் அங்கு பெல் 412 ரக விமானத்தையும் ஆளில்லா விமானத்தையும் பணியில் ஈடுபடுத்தி நிலைமையை கட்டுப்படுத்த போலீஸ் சிறப்பு அதிரடிப்படையினரும் களமிறக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அண்மையில் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட வன்முறை சம்பவத்தின் போது 30க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்தனர். சிறையில் ஏற்பட்ட வன்முறையின் போது போலீஸ் சிறப்பு அதிரடிப்படையினரை உள்ளே அனுமதிக்க மறுத்ததால் நிலைமை கைமீறியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இதற்கிடையில் தற்போது மகர சிறைச்சாலையில் ஏற்பட்டுள்ள நிலைமையை கட்டுக்குள் வைத்திருக்க அனைத்து விதமான பாதுகாப்பு நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன என்ற தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் மற்றொரு சிறை கலவரம், இந்த முறை எத்தனை உயிர்கள் பலியாகும் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச அரசாங்கத்திடம் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பில் சற்று முன்னர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் சில வாரங்களுக்குள் நடக்கும் 2வது பெரிய சிறை கலவரம் இது இனி ஒரு தனிப்பட்ட சம்பவம் அல்ல. இது மோசமான நிர்வாகம், அலட்சியம் மற்றும் பெரும் அழுத்தத்தில் இருக்கும் சிறை அமைப்பின் விளைவாகும். இது இனி ஒரு தனிப்பட்ட நிகழ்வை பற்றியது அல்ல. இது மோசமான நிர்வாகம், தலைமைத்துவமின்மை மற்றும் சிறிய அனுமதிக்கப்பட்ட சிறை அமைப்பை பற்றியது. கண்முன்னே நெருக்கடி நிகழும் போதிலும் சிறைத்துறை இன்றும் நிரந்தரமாக நியமிக்கப்பட்ட ஆணையர் ஜெனரல் இல்லாமலேயே தொடர்கின்றது என்கின்ற விடயத்தையும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இந்த முக்கியமான பதவி ஏன் இன்னும் முறையாக நிரப்பப்படவில்லை? கூடுதல் பாதுகாப்பை பணியமர்த்துவது ஒரு நாளுக்கு நிலைமையை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நிலைப்பை ஏற்படுத்தலாம். ஆனால் அது சிக்கலை தீர்க்காது. நெரிசல், போதுமான வசதியின்மை, மோசமான சுகாதார பராமரிப்பு மற்றும் அர்த்தமுள்ள மறுவாழ்வு இல்லாமை ஆகியவை அவசர கவனத்தை கோருகின்றன. சிறை தண்டனை ஒருவரின் சுதந்திரத்தை பறிக்கிறது, அவரது கண்ணியத்தை அல்ல. அரசாங்கம் தற்காலிக தீர்வுகளை கைவிட்டு நிறுவன ரீதியான தோல்வியின் தெளிவான அறிகுறிகளை காட்டும் சிறை அமைப்பை சரி செய்ய தொடங்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மகர சிறை வளாகத்தில் பாதுகாப்பு படையினர் பிரசன்னம் தொடர்ந்து தீவிரப்படுத்தப்பட்டு வருவதான தகவல்களும் வெளியாகி இருக்கின்றன. மகர சிறைச்சாலையில் ஏற்பட்ட அமைதியின்மையை தொடர்ந்து பாதுகாப்பு செயலாளர் மற்றும் இராணுவ தளபதி ஆகியோர் சிறைச்சாலைக்கு நேரில் சென்று நிலைமைகளை ஆய்வு செய்துள்ளனர். அதே நேரத்தில் மீட்பு நடவடிக்கை தொடர்வதால் அதிக கவசங்கள் கொண்ட கண்ணீர் புகை வாகனங்கள் சிறைக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளன. தற்போதைய நிலைமை குறித்து அதிகாரிகள் இன்னும் மேலதிக விவரங்களை வழங்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது. மகர சிறைச்சாலை நிலவும் அமைதியின்மையை கண்காணிக்க பெல் 412 ரக விமானத்தையும் ஆளில்லா விமானத்தையும் பணிகளில் ஈடுபடுத்தியுள்ளதாக விமானப்படை அறிவித்துள்ளது. நேற்று பிற்பகல் மகர சிறைச்சாலையில் ஏற்பட்ட கலவரத்தில் 7 கைதிகள் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு ஒருவர் உயிரிழந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகவே இருக்கின்றது. நிலைமையை கட்டுப்படுத்த போலீசாரும் சிறப்பு அதிரடிப்படையினரும் களமிறக்கப்பட்டிருந்தும் தொடர்ந்தும் நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவர சிக்கல் நிலைமைகள் இருப்பதாக தெரிய வந்துள்ளது.
கைதிகளின் உறவினர்களும் சிறையை சுற்றி திரண்டுள்ளதாகவும் அவர்களிடையே சில அமைதியின்மை ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய சூழ்நிலைகளில் சிறைக்குள் நிலவும் சூழ்நிலையை கண்காணிப்பதற்காக ஒரு விமானத்தையும் ஒரு ட்ரோனையும் பணியில் ஈடுபடுத்தியுள்ளதாகவும் சிறைக்குள் நிலவும் சூழ்நிலையை தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் விமானப்படையினர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மகர சிறையில் ஏற்பட்ட கலவரத்தை கட்டுப்படுத்த அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் மத்தியில் அமைதியை பேணுவதற்காக ராகம போலீஸ் எல்லைக்குட்பட்ட மகர சிறைச்சாலையை சுற்றியுள்ள 3 கிராம சேவகர் பிரிவுகளில் விதிக்கப்பட்ட ஊரடங்கு உத்தரவானது தொடர்ந்து நடைமுறையில் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைதிகளுக்கும் சிறை அதிகாரிகளுக்கும் இடையே ஏற்பட்ட சர்ச்சைக்குரிய சூழ்நிலை காரணமாக மகர சிறையில் கலவரம் வெடித்தது. இதன்போது அங்கு 7 கைதிகள் காயமடைந்து ராகம போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். அவர்களில் ஒரு கைதி உயிரிழந்தார். தொடர்ந்து நிலைமையை கட்டுப்படுத்த நேற்றிரவு சிறப்பு அதிரடிப்படை, ராணுவம் மற்றும் போலீசாரை ஈடுபடுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளன. சிறை கலவரத்தை கண்காணிக்க விமானப்படையும் பெல் 412 ஒரு ட்ரோனையும் ஈடுபடுத்திய நிலையில் தொடர்ந்தும் நேற்று பகல் கைதிகள் தலைமை சிறை அதிகாரியின் அலுவலகத்துக்கு தீ வைத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நேற்று மதியம் கைதிகளை பார்க்க உறவினர் மகர சிறைச்சாலைக்கு சென்ற நிலையில் ஆனால் அவர்கள் சிறைக்குள் அனுமதிக்கப்படவில்லை. அதன்படி உறவினர்கள் மகர சிறைச்சாலைக்கு முன்பாக கூடியதாகவும் அங்கு அவர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே பதற்றம் ஏற்பட்டதாகவும் அதன் காரணமாக நிலைமையை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுத்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர். சிறையிலிருந்து துப்பாக்கி சுடும் சத்தம் போன்ற சில ஒலிகளை கேட்ட பிறகு கைதிகளை பார்க்க வந்த உறவினர்களும் உள்ளூர் மக்களும் போலீசார் தடுப்புகளை உடைத்துக் கொண்டும் செல்ல முயன்றுள்ளனர். பின்னர் பாதுகாப்பு படையினரால் நிலைமை கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. இருப்பினும் கைதிகளை பார்க்க சென்ற சில உறவினர்களும் உள்ளூர் மக்களும் பாதுகாப்பு படையினர் மீது கற்களை வீசியதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதற்கிடையில் தற்போதைய சூழ்நிலையில் மகர பகுதியில் உள்ள பல போலீஸ் அதிகார வரம்புகளில் மறு அறிவிப்பு வரும் வரை போலீசார் ஊரடங்கு உத்தரவுகளையும் பிறப்பித்துள்ளனர். அமைதியை பேணுவதற்காகவே இந்த நடவடிக்கை என்று போலீசார் அறிவித்ததோடு அதன்படி A246 கண்டலியத்த பாலுவ மேற்கு, 246C கண்டலியத்த பாலுவ வடக்கு மற்றும் 181G தம்புவ ஆகிய கிராமப்புற சேவை பகுதிகளில் இந்த ஊரடங்கு தற்போது நடைமுறையில் உள்ளது. இதற்கிடையில் பதற்றமாக இருந்த மகர சிறைச்சாலையின் நிலைமையை கண்காணிப்பதற்காக பாதுகாப்பு செயலாளர் சம்பத் தியுகந்த மற்றும் புதிய ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் நிலந்த பிரேமரத்ன ஆகியோரும் நேற்று இரவு சிறை வளாகத்தை பார்வையிட்டனர். இச்சம்பவம் தொடர்பாக கலவரத்தில் காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் ஆனந்த விஜயபால, பாதுகாப்பு செயலாளர் மற்றும் போலீஸ் மாதிபர் ஆகியோருடன் கலந்தாலோசித்ததாகவும் சிறைச்சாலைக்கு தேவையான பாதுகாப்பை வழங்குவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் நீதியமைச்சர் கர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். சிறையில் தீ விபத்து ஏற்பட்டதாகவும் நிலைமையை கட்டுப்படுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இது இவ்வாறு இருக்க மகர சிறைச்சாலை கலவரத்தை கட்டுப்படுத்தவும் சிறை கைதிகளின் உரிமைகளை பாதுகாக்கவும் மகர சிறைச்சாலைக்குள் உடனடியாக உட்பிரவேசிக்குமாறு மனித உரிமைகள் ஆணைக்குழுவிடம் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. கைதிகள் உரிமைகள் பாதுகாப்பு குழு இந்த அவசர வேண்டுகோளை விடுத்துள்ளது. குறித்த குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில் மகர சிறையில் மிகவும் கடுமையான நிலைமை ஏற்பட்டுள்ளதாகவும் பல கைதிகள் உயிரிழந்துள்ளதாகவும் தகவல்கள் கிடைத்துள்ளன. சிறைச்சாலை உத்தியோகத்தர்கள் கைதிகளை நோக்கி துப்பாக்கிச் சூடு நடத்துவதாகவும் காயமடைந்தவர்களுக்கு உதவ மற்ற கைதிகள் வருவதை தடுப்பதாலும் நிலைமை மிகவும் கடுமையானதாகவும் மனிதாபிமானமற்றதாகவும் உள்ளது என்று அந்த அமைப்பு வலியுறுத்துகிறது. நிலைமையை கட்டுப்படுத்தவும் கைதிகளின் உயிர்களை பாதுகாக்கவும் வளாகத்திற்குள் நுழைய இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவிற்கு சட்டபூர்வ அதிகாரம் இருப்பதால் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் ஒரு குழுவை எவ்வித தாமதமுமின்றி மகர சிறைச்சாலைக்கு அனுப்புமாறு அக்குழு கோருகின்றது. கைதிகள் உரிமைகள் பாதுகாப்பு குழு இது தொடர்பாக நீதியமைச்சர் கர்ஷன நாணயக்கார மற்றும் சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் சந்தன எகநாயக்க ஆகியோருக்கு தகவல் தெரிவிக்கவும் நடவடிக்கை எடுத்துள்ளது. மேலும் சிறையில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யவும் கைதிகளின் உயிர்களை பாதுகாக்கவும் சம்பந்தப்பட்ட அனைத்து அதிகாரிகளுக்கும் உடனடியாக தலையிட வேண்டும் என்றும் அந்த அமைப்பு அழைப்பு விடுக்கின்றது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. தொடர்ந்துமே சிறைகளில் ஏற்படுகின்ற பிரச்சினை தொடர்பாக சிக்கல்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றன. முன்னைய காலகட்டங்களில் அடுத்தடுத்து இவ்வாறான சிறை கலவரங்கள் நடப்பது ஒரு அபூர்வமான விடயமாகவே இருந்தது. ஆனால் இப்பொழுது அது சாதாரணமான விடயமாக மாற்றப்பட்டு விட்டது என்று தொடர்ந்து விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. எதிர்க்கட்சிகளுடைய விமர்சனத்துக்கு இந்த அரசாங்கம் என்ன பதில் சொல்ல போகின்றது என்பது ஒரு பக்கம் இருக்க,
இந்த சிறை கலவரங்களால் கைதிகளுடைய நிலைமை சிக்கலாகும். அது மட்டுமில்லாமல் தேசிய பாதுகாப்புக்கும் அச்சுறுத்தல் ஏற்படும். இவற்றை பாதுகாக்க இந்த அரசாங்கம் என்ன செய்ய போகின்றது? இந்த நிலவரங்கள் தொடர்ந்தும் நடக்குமாக இருந்தால் சிறையில் இருந்து தப்பிப்பதும் ஒரு இலகுவான வழி என்கின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டுவிடும். ஆகவே தொடர்ந்தும் இந்த அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகள் தொடர்பாக அவர்கள் என்ன செய்ய போகின்றார்கள் என்பது தொடர்பாக மக்களுடைய கேள்வி நிலைமைகள் இருந்து கொண்டே இருக்கின்றன.